அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் எனதருமை மாணவ மாணவிகளுக்கும் கடலூர் சயின்ஸ் யூடியூப் சேனலின் அறிவியல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எளிமையான அறிவியல் சோதனை பார்க்க போகிறோம். என்னதுன்னா வேதியியல் சம்மந்தமான சோதனைகளை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸு, அப்புறம் சமையல் சோடா. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த எலுமிச்சை சாறை எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றிக்கிறேன். டப்பாவில் என்ன பண்ணுறேன், எலுமிச்சை சாறை ஊற்றியாச்சு. எலுமிச்சை சாறை ஊற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த பலூனில் நான் இந்த சமையல் சோடாவை உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த எலுமிச்சை சாறு இருக்கிற இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த பலூனை கவுக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலூனானது இதை கீழே பாருங்க, கீழே ஒரு வினை நடைபெறுகிறது, வேதி வினை நடைபெற்று இந்த பலூனானது பெரிதாகிறது. ஆக்சுவலாக இந்த பலூனில் ஓட்டம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுது, காற்று போகுது. இந்த பலூனானது என்ன பண்ணுது, பலூனுக்குள்ளே ஒரு வாயுவானது வேதி வினை, இந்த சமையல் சோடாவும் அந்த எலுமிச்சை சாரும் வினை புரிந்து ஒரு வாயு வெளியேறுகிறது. அந்த வாயு வெளியேறி என்ன பண்ணுது, இந்த பலூனை பெரிதாக மாற்றுகிறது. அது என்ன வாயுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது என்ன வாயுன்றதுக்கு இன்னொரு சோதனை. என்னதுன்னா ஒரு டப்பாவில் நான் கேண்டில் வச்சுருக்கேன், மெழுகுவத்தி வச்சுருக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அந்த எலுமிச்சை சாரை இந்த கேண்டிலில் ஊற்றிட்டேன். கேண்டில் இருக்கிற அந்த டப்பாவில் ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கேண்டிலை கொளுத்திடுறேன். இப்போ இந்த கேண்டில் ஆனது என்ன பண்ணுதுன்னா நன்றாக எரிகிறது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சமையல் சோடாவை அந்த எலுமிச்சை சாறு இருக்கக்கூடிய டப்பாவில் போடணும். போட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்லா பொங்குது. நல்ல இந்த எலுமிச்சை சாரும் சமையல் சோடாவும் வினை புரிந்து என்ன பண்ணுது, நன்றாக நுரைத்து பொங்குதல் மாதிரி ஏற்படுகிறது. ஏற்பட்டு அந்த வாயுவானது வெளியேறுகிறது. வெளியேறி அந்த பாருங்க, அந்த கேண்டிலானது கொஞ்சம் கொஞ்சமாக அமுற ஸ்டேஜுக்கு வருது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த வினையில் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுகிறது. வெளியேறி என்ன பண்ணுது, அந்த கார்பன் டை ஆக்சைடு என்பது அந்த எரிதலுக்கு துணை புரியாத ஒரு வாயு. அது என்ன பண்ணுது, வெளியேறி அந்த மெழுகுவத்தியை அணைக்கிறது. ஆக்சுவலாக கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒரு கனமான வாயு. அதனால் என்ன பண்ணல, அது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வரலை. மேலே ஏறி வந்ததுன்னா அந்த மெழுகுவத்தியை அணைச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த பலூனில் இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. நான் அந்த இதில் விடுற இந்த எலுமிச்சை சாறு மறுபடியும் ஊற்றும். அந்த மெழுகுவத்தியானது அணைந்து விட்டது. அப்போ இந்த சோதனையின் மூலமாக என்னது வெளியேறுகிறது என்றால் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. அதனால தான் கார்பன் டை ஆக்சைடு என்னது தீ தடுப்பானாக பயன்படுத்துகிறாங்க, எரிவதற்கு துணை புரியாது. இது போன்ற எளிய சோதனைகளை பார்க்குறதுக்கு என்னுடைய கடலூர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் மாணவ மாணவிகள்லாம் இது சம்மந்தமான இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.